உலகெங்கிலும் வாழும் ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நிகழ்ச்சி மூலியமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி பயிற்சி, அதாவது சனி பயிற்சியாகி மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில. ஸோ இந்த வகையில சனி மீன ராசிக்கு வந்து அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடு மீன ராசி குருவுடைய வீடு. முழு சுபகிரகம் குரு தான். அவரோட வீட்டுக்கு சனி வரப்போறாரு. இங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்க போறாரு. என்ன மாதிரி பலன ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படியான பலன் குடுக்க போறாரு நம்ம பார்க்க போறோம். அதாவது சனி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஜென்ம சனி, 7 சனி இது மாரி சனிய பத்தி நெறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. நெனைக்கிற மாரி சனி வந்து ரொம்ப கெட்டவர்லாம் இல்லங்க. அவர் வந்து நம்ம யார நல்லவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. யார கெட்டவர்ன்னு நெனைக்கிறோமோ, அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து உலகம். அதனால வந்து எதையுமே வந்து எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வராம, நிதானிச்சு யோசிச்சு, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்களா? கெட்டது செய்வாங்களான்னு பார்க்கும்போது தான், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சரியான விஷயங்கள நம்ம பார்க்க முடியும். அந்த அடிப்படையில தான் இப்போ உங்களுக்கு வந்து நம்ம வந்து பலன்கள் குடுக்க போறோம். சனி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியான பலன்கள் குடுக்க போறார்ன்னு பார்க்க போறோம். தொடர்ந்து காணொளிய பாருங்க. நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு மார்ச் 6ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய பயிற்சி ஆகக்கூடிய சனி பயிற்சி என்ன மாரி பலன் குடுக்க போகுது? சனி வந்து கும்ப ராசி, அதாவது உங்க ராசிக்கு 3ஆம் வீடான கும்ப ராசியிலிருந்து 4ஆம் வீடான மீன ராசிக்குள்ள போறாரு. 4ஆம் இடம் அதாவது அர்த்தாஷ்டம ஸ்தானம்னு சொல்லுவோம். அஷ்டம சனியில பாதி பலன்கள குடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் வந்து அர்த்தாஷ்டம ஸ்தானம். அதாவது 4ஆம் இடத்துல இருக்கும்போது அஷ்டம ஸ்தானத்துல இருக்கும்போது சனி என்னென்ன பலன குடுப்பார் அப்படின்னா, வீண் அலைச்சல், போராட்டம், அவப்பெயர், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கிறது. இப்படி பல இன்னல்கள குடுப்பார். அதுபோக ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் சில பிரச்சனைகள குடுப்பார். இதெல்லாம் குடுக்கக்கூடிய சனி பகவான், அதுல பாதி அளவான 4ஆம் இடம் வரும்போது, அதுல பாதி துயரங்கள குடுப்பார் அப்படின்னு சொல்றது வந்து ஜோதிட விதி. ஸோ அதுபடி தான் உங்களுக்கு இப்ப நமக்கு வந்து அர்த்தாஷ்டம சனியா இருந்து, சனி நமக்கு வந்து துயரங்கள குடுக்க போறாரா அப்படின்னு பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேணாம். கண்டிப்பா நம்ம முறையில அது நடக்காது. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, சனி பகவான் போய் உட்காரக்கூடிய அந்த உங்களுடைய 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது மீன ராசி. மீன ராசியோட அதிபதியும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தான். ஸோ உங்க ராசி அதிபதியோட இன்னொரு வீடான மீன ராசியில சனி அமர்றதுனால சுபத்தோட அதாவது முழு சுபத்துவ தன்மை பெற்ற குருவுடைய வீட்ல சனி அமரும்போது, இயற்கை அசுபர் சனி அமரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு சுபத்துவ தன்மை ஏற்பட்டு அவர் நல்ல பலன் தான் செய்வார். கண்டிப்பான முறையில கெட்டது செய்ய மாட்டாரு. அத நான் உறுதியா உங்களுக்கு சொல்லிக்கிறேன். மேலும் அங்க பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு, புதனுடைய ரேவதி நட்சத்திரம் இருக்கு, சனியுடைய நட்சத்திரமும் இருக்கு, உத்திரட்டாதி நட்சத்திரமும் 4 பாதங்கள் அதுல வரும். ஸோ இருந்தாலும் கூட புரட்டாதி நட்சத்திரத்திலயும், மேலும் ரேவதி நட்சத்திரத்திலயும் பயணிக்கக்கூடிய காலங்கள்ல சனி உங்களுக்கு நல்ல பலன் தான் செய்வார். கூடுதலா இன்னொரு சிறப்பு இருக்கு. என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவரும் வந்து மே மாதம் 26ஆம் தேதி சனி பயிற்சி வந்து மார்ச் 6ஆம் தேதி நடக்குது. அங்கேருந்து ஒரு 2 மாசத்துல வந்து குரு பகவான் உங்க ராசிநாதன் அ அவரும் வந்து 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. அதாவது கடக ராசிக்கு வரப்போறாரு. எப்படி இங்க சனி பகவான் வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசிக்குள்ள வராரோ, அதே போல வந்து சனி குரு பகவானும் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகளுக்கு பிறகு கடக ராசிக்கு வராரு. ஸோ கடக ராசிக்கு வரதுல என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குருவுடைய உச்ச வீடு. இப்போ பார்த்துக்கங்க, உங்களுக்கு 4ஆம் இடத்துல அமரக்கூடிய சனி பகவான் பலமா இருக்கிறாரா? இல்ல உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 8ஆம் இடமான கடக ராசியில அமரக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் குரு பலமா இருக்கிறாருன்னா, குரு தான் பலமா இருக்காரு. ஏன்னா, அவர் தான் உச்ச பலத்துல இருக்காரு. அவர் முழு சுப கிரகமும் கூட. ஸோ, அவங்க ராசிநாதனா வந்துட்டாரு. அப்ப ராசிநாதன் 8ஆம் இடத்துலருந்து உச்ச பலம் பெறும்போது, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கே வந்து ஒரு யான பலம் உங்களுக்குள்ள வந்துரும். இனம் புரியாத ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும், உங்களுடைய கடந்த கால கசப்புகளெல்லாம் வந்து உங்கள விட்டு விலகுற அளவுக்கு, ஒரு எதையும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு தைரியமும், தன்னம்பிக்கையும் ஏற்பட்டுரும் அப்படின்றத சொல்லலாம். ஒரு கிளாரிட்டி இல்லாம போயிட்டு இருந்தீங்க. பொருளாதாரம், பணம் சம்பாதிக்கிற விஷயங்கள், குழந்தை வளர்ப்பு, குழந்தை விஷயங்கள் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தெளிவு இல்லாம என்ன செய்றோம்? நம்ம சரியா தான் போறோமா? நம்ம எடுத்திருக்க முடிவுகள் சரியானதான்ற ஒரு குழப்பமான மனநிலையே தயக்கத்தோட ஒரு இருளுக்குள்ள போயிட்டு இருந்த மாரி இருந்த உங்க வாழ்க்கை வந்து பிரகாசிக்க போகுது அப்படின்றது தான் உள்ளபடியே உண்ம. அதுக்கான காரணங்கள் வந்து 2 விஷயங்கள் இருக்கு. அதாவது சனி பகவான் கர்மகாரகன். அவர் வந்து உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி, தனஸ்தானத்து அதிபதி. தனஸ்தானத்து அதிபதி 4ஆம் கேந்திரம் ஏறுறது சிறப்பு. அது வகையில நல்ல விஷயம் தான். 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில கோச்சார சனி இருக்கும்போது, சில மருத்துவ செலவினங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் குடுக்கும் அப்டின்னா, அர்த்தாஷ்டம சனியில பாதி பலன்கள செய்யும் அப்டின்னா கூட, அவரு ஸ்தான அடிப்படையில உங்களுக்கு வந்து தனகாரகனா வந்து அவர் 4ஆம் இடத்துக்கு போறது நல்ல விஷயம் தானே. அந்த வகையில பொருளாதார முன்னேற்றம் நல்லபடியா இருக்கும். சனியே பொருளாதாரத்த குடுக்கக்கூடிய ஸ்தான அடிப்படையில பொருளாதாரத்த முன்னேற்றக்கூடிய ஒரு நிலைக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் தான் எல்லாருக்குமே தனகாரகன்னு சொல்லுவாங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி குடுக்கக்கூடிய வந்து குருவுடைய கையில தான் இருக்கு. அவர் உச்ச பலம் பெறப்போறார். ஸோ இந்த பக்கம் உங்களுடைய தனஸ்தானத்து அதிபதி சனி பகவான் உச்சம் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு. கேந்திரம் ஏறுறாரு. உங்களுடைய லக்ன உங்களுடைய ராசி அதிபதி குரு அவரும் வந்து தனகாரகன். அவரும் பலம் பெறாரு. ஸோ எல்லா வகையிலயும் உங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைச்சு, நீங்க எடுத்த போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க போகுது அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அதுபோக உங்கள சலனப்படுத்துறதுக்கு நெறைய காரணிகள் வந்து வந்துட்டே தான் இருக்கும்.
எது சரியான சந்தோஷம், எது நல்ல வழியில நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு தேர்ந்தெடுத்து, அந்த பாதையில நீங்க பயணிக்கணும் அப்படின்றது தான், இந்த 4ஆம் இடத்து சனியுடைய காலத்தில நான் உங்களுக்கு சொல்ல விரும்பக்கூடிய ஒரு அட்வைஸ்ன்னு எடுத்துக்கங்களேன். ஏன்னா 4ஆம் இடம்ன்றது வந்து நம்ம போற பாதையில சில தடுமாற்றங்கள குடுக்கும். அதனால நம்மளுடைய செயல்கள பார்த்து மத்தவங்க கேலி பேசுற அளவுக்கு நடந்துக்கக்கூடாது. நீங்க வந்து முழு சுபகிரகமான குருவுடைய அம்சத்தில பிறந்திருக்கக்கூடியவங்க. அதனால உங்களுடைய நடவடிக்கைகள், செயல்கள்ல பழக்கவழக்கங்கள கொஞ்சம் கவனம் வச்சுக்கங்க. இதெல்லாம் இருந்தாலே வந்து உங்க வாழ்க்கையில ஏற்றமும், மகிழ்ச்சியும், சந்தோஷமும், பொருளாதார முன்னேற்றமும் நீங்க எடுத்த அனைத்துலயும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்றேன். இதுக்கு சனியும், குருவும் உறுதுணையா இருப்பாங்கன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் இப்ப நடக்க இருக்கக்கூடிய இந்த வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான இந்த சனி பெயர்ச்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து மீன ராசிக்குள்ள வரப்போறாரு. அதாவது மீன ராசி அப்படின்றது வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குருவுடைய வீடு, சுபகிரகத்தோட வீடு. ஸோ அங்க 2 1/2 ஆண்டுகள் இருக்கு. அதாவது 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் வந்து 2 1/2 ஆண்டுகள் இருக்கக்கூடிய அந்த ஒரு 2 1/2 ஆண்டுகளுக்கு நடுவுல வரக்கூடிய ஓராண்டுல தான் வந்து குருவுடைய பயிற்சியும் இருக்கு. குருவும் 12 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவருடைய உச்ச வீட்டுக்கு வரப்போறாரு. ஸோ குருவுடைய அந்த உச்ச நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கு சுபத்துவ தன்மைய கூட்டிக்கிட்டே போகும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, சனி இருக்கிறது குருவுடைய வீடு. அ மோட்சஸ்தானம் 12ஆம் இடம், காலபுருஷனுக்கே 12ஆம் இடம் அதுதான் மீனராசி. ஸோ அந்த வீட்டோட அதிபதி தான் குரு பகவான் தான் உச்சம் பெறப் போறாரு. மே மாதம் 26ஆம் தேதி சனி பெயர்ச்சியில ஆனதுலேருந்து 2 மாசம் கழிச்சு. மார்ச் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆறாரு. அங்கருந்து மே 26ஆம் தேதி குரு பெயர்ச்சி ஆறாரு. குரு பெயர்ச்சியாகி அவருடைய நிலை வந்து சனிக்கு பார்வை குடுக்க போகுது. அதாவது சுபத்துவமான குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனிக்கு, குருவுடைய பார்வையே கிடைக்க போகுது. குரு முழு சுபகிரகம் அவரோட பார்வையோட இந்த 1 ஆண்டுகள் இருக்க போறாரு. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஓராண்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு சனி பகவான்? ஏன்னா சனி பகவான் 2 ஆண்டு இருப்பாரு. குரு 1 வருஷம் தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னங்க ஆகும் அப்டின்னா, குரு அதுக்கு அடுத்ததா சிம்ம ராசிக்கு போயிடுவாரு. சிம்ம ராசிக்கு போனாலும் சனி இங்க தான் இருப்பாரு. 2ஆம் இடத்துல தான் இருப்பாரு. அவர் வந்து பூரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திரம் தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. ஸோ இந்த வகையில தன்னோட சொந்த நட்சத்திரத்தில இருக்கக்கூடிய சனி பகவான் அடுத்து வரக்கூடிய அந்த ஓராண்டுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தான் குடுக்க வேண்டிய ஆதிபத்திய பலன்களை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சரியாம, பிறழாம கண்டிப்பான முறையில குடுத்துருவாரு. அது மட்டும் இல்லாம இந்த கோர்ட் வழக்குகள் இது விஷயமான பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கெல்லாம் யார் பக்கம் நியாயம் இருக்கோ, அந்த நியாயம் கண்டிப்பான முறையில ஜெயிக்கும் அப்படின்றத தர்மம் ஜெயிக்கும் அப்படின்றத நம்ம உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா சனி பகவான் வந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்துக்கு வரப்போறாரு. குருவோட வீட்ல இருக்கக்கூடிய நிலையில, அங்க இருக்கக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில வந்து அமரும்போது, கண்டிப்பான முறையில நீதி நெறி தவறாத ஒரு சரியான ஒரு அரசாட்சிய நம்ம சனி பகவான் வந்து கண்டிப்பா அருளப் போறாரு. அந்த வகையில எல்லாத்துக்குமே இந்த இனி வரக்கூடிய காலங்கள் வந்து பொற்காலமா தான் இருக்க போகுது அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். முதல்ல இந்த 2026ஆம் ஆண்டு முழுமையா யோக பலன்கள் 2026லேருந்து அடுத்த 2027 மே மாதம் வரைக்குமே ரொம்ப ரொம்ப யோக காலமா இருக்க போகுது. எல்லாருக்குமே வந்து பொருளாதார முன்னேற்றங்கள் பொருளாதாரம் தான். நாட்டோட பொருளாதாரமும் சரி, தனிப்பட்ட மனிதர்களோட பொருளாதாரமும் சரி ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கேற்ற கிரக நிலைகள் மிக அற்புதமா இருக்கு. குருவுடைய அருள் தான். மிக மெயினான காரணம் குருவுடைய அருள். குருவோட இணைவு பெற்ற சனியும் சிறந்த யோக பலன தரப்போறாருன்றத நம்ம இவ்வளவு நேரம் பார்த்து வந்திருக்கோம். அதுதான் உண்மையும் கூட. அது மட்டும் இல்லாம ஏனைய கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள்னு வர்றது ராகு, கேது தான். சனி, குருவுக்கு அடுத்ததா ஆண்டு கிரகங்களா பார்க்கக்கூடியது ராகு, கேது. ராகு, கேதுவுமே வந்து கும்ப ராசியிலயும், கேது வந்து சிம்ம ராசியிலயும் இருக்கிறது வந்து உன்னதமான பலன்கள தான் கண்டிப்பான முறையில குடுப்பாங்க. இந்த ஆண்டு முழுதும் ராகு, கேது வந்து அதே ராசியில தான் தொடர போறாங்கன்றது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அந்த வகையில அவங்களுக்கு எந்த மாற்றம் இல்லனாலும் கூட, குருவோட மாற்றமும், சனியுடைய மாற்றமும் நல்ல பலன்கள கண்டிப்பான முறையில குடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, கோச்சார அடிப்படையில நம்ம ராசிக்கு தற்கால கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, குரு எங்க இருக்காரு, சனி எங்க இருக்கிறாரு, இவங்க என்ன நட்சத்திரத்தில இருக்காங்க, இந்த பயணங்கள வச்சு தான் நம்ம வந்து கோச்சார பலன்கள் சொல்லிட்டு இருக்கோம். அது 100% முழுமையா நல்ல பலன்கள தான் குடுக்க போகுது அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஒவ்வொரு ராசிக்குமே உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நல்ல பலன தான் குடுக்க போகுதுன்றதுல எந்த சந்தேகமும் இல்ல. இத தாண்டி உங்களுக்கு இன்னும் துல்லியமா உங்களுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்துக்கான பலன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதக ஆய்வும் தேவ. உங்களோட சுயஜாதகம் மற்றும் இந்த கோச்சார பலன்கள் 2யும் இணைச்சு நம்ம பார்த்து சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் துல்லியமா சரியான பலன்களா இருக்கும். ஏன்னா உங்க ஜாதகத்தில சுய ஜாதகத்தில லக்னம் என்னவா இருக்கு? லக்னத்துக்கு நடப்பு தசாநாதன் பகையா? நட்பா? தசாநாதன் யாரு? புத்தி கிரகம் எது? தசா புத்தி கிரகங்கள் யார் யாரு? இந்த விஷயத்தலாம் நம்ம எடுத்து பார்த்து தான் வந்து கோச்சாரத்தையும் இணைத்து பார்த்து பலன் குடுக்கும்போது, இன்னும் சிறப்பா துல்லியமான பலன்கள் உங்களுக்கு குடுக்க முடியும். நிச்சயமா உங்களுடைய எதிர்கால பத்தின ஒரு புரிதல் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறீங்க அப்படின்னா, இந்த டிஸ்ப்ளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமா உங்களுக்கு வந்து மிக தெளிவான, துல்லியமான பலன்கள குடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மீண்டும் உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள சொல்லி, இனி வர காலம் எல்லாத்துக்கும் இனிமையான காலமா இருக்கும் அப்படின்றத வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.